நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தானுமலையார் கோவிலில் தேரிழுக்கும் திருவிழா, சுசீந்திரம் அந்த கோயிலில் தேரிழுக்கும் திருவிழாவுக்கு போயிருந்தார். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தாமதமாக போனதுனால பக்தர்கள் கோஷம் விட்டாங்க. அந்த கோஷம் விட்டதுனால சோறு தானே திங்கிறீங்களா நீங்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அங்கே ஒரு பெரிய அந்த இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்காது. எப்படி பார்க்குறீங்க இதை? இங்கே என்னதான் சில விஷயங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிகரெட் பிடிப்பான், சரி, இல்லை தண்ணி அடிப்பான். நான் பொதுவாக சொல்கிறேன், சேகர்பாபுவை பற்றி பேசலை. நம்ம சொல்லும்போது ஞாபகம் வருது சொல்கிறேன். தண்ணி அடிப்பான், கஞ்சா அடிப்பான், இல்லை ஏதோ ஒன்று, அதுவும் குறிப்பாக அந்த வாசனை வரக்கூடிய அந்த அது அப்படின்னா உங்களுக்கு கஞ்சாவில் வாசனை ரொம்ப பெருசாக தெரியாது. மது அல்லது சிகரெட் பிடிச்சிட்டு வருவான். வரும்போது ரொம்ப புத்திசாலி மாதிரி ஒரு பாக்கு போட்டு வருவான். வீட்டுக்கு வரும்போது பெற்றோரோ மனைவியோ குழந்தைகளோ இருக்கும்போது பாக்கு போட்டு வந்தால் அந்த சிகரெட் வாசனை வராது, பிடிச்சது தெரியாது, வீட்டில் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், சேகர்பாபுவை பற்றி பேசலாம். பூர்வீக வாசனை விடாது. சரி. அவர் இன்னும் தன்னை வட சென்னையை சேர்ந்த தாதாவாகவே நினைத்து கொண்டிருக்கிறார் சேகர்பாபு. சுசீந்திரம் கோயிலில் தேரோட்டம். அந்த தேரோட்டம்னா அந்த தேரோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சுப முகூர்த்தம், ஒரு டைம் எல்லா நல்ல கோயில் நிகழ்ச்சிகளிலுமே அதுக்கென்று ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நேரம் பார்த்து அங்கே பல ஆயிரம், ஏறத்தாழ 1,00,000 மக்கள் ஏன்னா 8 மாவட்டத்திலிருந்து அந்த கோயில் சுசீந்திரம் தானுமாலையர் கோயில் என்பது மிக பிரசித்தியான கோயில். மிகப்பெரிய ஆஞ்சநேயருடைய அந்த விக்கிரகம் இருக்கிறது தமிழ்நாட்டில். இப்போல்லாம் அதை விட அதே உயரமாக வந்துடுச்சு. ஒரு காலத்தில் இருப்பதிலேயே உயரமான அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில். அதாவது இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனில் வச்சுட்டாங்க அந்த உயரத்துக்கு. ஆனால் ஒரு கோயிலுக்குள் இவ்வளவு உயரமான ஒரு ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய விக்கிரகம் தானுமாலையர் கோயில். தானுமாலையர் என்பது சிவன் கோயில். அந்த கோயிலில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் சிவபக்தர் என்ற முறையில் அந்த ஒரு 7-8 மாவட்டத்தில், சிவகங்கை, ராமநாதபுரம், அந்த திருநெல்வேலி, அந்த தூத்துக்குடி, எல்லா மாவட்டத்திலிருந்து அங்கே வருவாங்க. மற்ற இடங்கள்லேருந்து சென்னையில் போல இடத்துலேருந்து வருவாங்க. ஸோ அந்த பக்கம் போனால், திருநெல்வேலி பக்கம் போனால் சுசீந்திரம் போனையான்னு கேட்குற அளவுக்கு அந்த கோயிலில் தேரோட்டம். 4 மணி நேரம் நீங்கள் ஒரு மந்திரி லேட்டாக போகலாமா? இவ்வளவு வாய் இழிய பேசுகிறவங்க கரூரில் விஜய் 4 மணி நேரம் லேட்டாக போனார் அந்த விழாவுக்கு, அதனால தான் நெரிசல் வந்ததுன்னு சிபிஐ விசாரணை வரைக்கும் சொன்னீங்கல்ல. ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீசன்கிட்ட சொன்னீங்கல்ல. உங்கள் திமுக நிர்வாகின்னு ஒரு ஆளை செட் பண்ணி போலீஸ்கார் பின்னாலேருந்து இப்படிலாம் கையெல்லாம் ஆட்டினார, அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே. என்ன சொல்லணுங்கிறத தூண்டுறதுக்கு ஒரு ஆள் வேறு திமுகவுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக ஏதோ பேசுகிறாங்க பேசாத பின்னால் இன்ஸ்பெக்டர் அநேகமாக அவர் இவ்வளோ நேரம் ஆயுதப்படைக்கு மாற்றிருப்பாங்க. ஏன் அறிவில்லையா, வீடியோ தான் எடுக்கிறான்னு தெரியுதில்ல, அப்புறம் அவனுக்கு நேரம் ஏன் பண்ணுறீங்கன்னு. இதே தவிர முதலமைச்சரோ அமைச்சர்களோ பண்ணலாம், ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் பண்ணலாமா? அது பண்ணக்கூடாது இல்லையா? ஆனாலும் அது அப்போது சேகர்பாபு என்ன பேசுகிறாரு, 4 மணி நேரம் லேட்டாக வந்தோன்னே அவங்களாம் எரிச்சல் அடைகிறார் மக்கள். அந்த முகூர்த்த நேரம் போய்விட்டது என்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் எந்த இடத்துலையுமே எதுவுமே செய்யாமல் யாருக்காகவோ நம்ம 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் அந்த ஆலய நிர்வாகிகள் கேட்டால் அமைச்சர் வந்துடுவாங்க, ஒரு 20 நிமிஷம், இந்த இப்போ ஆரம்பிச்சிருவோம், இந்த இப்போ 10 நிமிஷம், இப்படியே சொல்லி 4 மணி நேரமாக இருக்கிறது. அவர்கள் பொறுமை இழந்து எரிச்சலில் இருக்கிறார்கள். அப்போது ஒரு மந்திரி அறநிலையத்துறை மந்திரி வந்தவுடனே என்ன பண்ணியிருக்கணும், மைக் எடுத்து ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால 4 மணி நேரம் லேட்டாக வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால் பக்தர்கள் மன்னிக்கணும், தப்பில்லை. மன்னிப்பு கேட்டால் அவமானம் இல்லை. நீங்கள் லேட்டாக வந்தீங்க, உங்களுக்கு காரணம், அதுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அவனுக்கு 4 மணி நேரமாக நிற்கிறான் தண்ணி இல்லாமல். இதே நெரிசல் கரூரில் ஏற்பட்ட அதே நெரிசல் தானுமாலையர் கோயிலில் ஏற்பட்டிருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் விஜயை பார்த்து குற்றம் சொல்லுவது, அப்போ நீ நிகழவில்லை என்பதால் நீங்கள் குற்றவாளி இல்லை என்று சொல்ல முடியாது. விஜயை குற்றவாளி என்று இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. நான் விஜயை சப்போர்ட் பண்ணி சொல்லலை, விஜய் பேர்லேயும் தப்புன்னு தான் அன்னிலேருந்து நம்ம பேசியிருக்கோம்.
ஆனால் 4 மணி நேரம் லேட்டாக விஜய் வந்து அரசியல் கூட்டத்துக்கே வரக்கூடாதுன்னும் போது ஒரு அமைச்சர் 4 மணி நேரம், இதே மாதிரி பல அமைச்சர்கள் வந்து பள்ளி குழந்தைகள் 4 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் நடக்குது. என்ன அராஜகம்? வர முடியலன்னா நீங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் வரல, நீங்கள் இருக்கிற உள்ளூர் நிர்வாகிகள் வச்சு நடத்திங்கன்னு சொல்ல வேண்டியதானே. குழந்தைகளாக இருந்தாலும் 4 மணி நேரம், பக்தர்கள்னால் அங்கே பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், எல்லா முதியோர்கள். ஏன்னா தேரோட்டம் என்று வரும்போது ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் குழந்தைய கூட்டு வரக்கூடாது, பெண்களை கூட்டு வரக்கூடாது, முதியோர்கள் வரக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது இறை உணர்வு. நான் சொல்கிறது இந்து மதமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவ மதமோ, இல்லை வேறு இஸ்லாமிய மதமோ, மதம் என்று வரும்போது கடவுள் நம்பிக்கைன்னு வரும்போது அந்த விழா அப்படின்னா அதில் கலந்தால் தான் ஒரு புண்ணியம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதினா எல்லோரும் கோயிலில் போய் நிற்கிறாங்க க்யூவில் மணிக்கணக்கில். அந்த மாதிரி அப்போ வந்து 4 மணி நேரம் லேட்டாக வந்ததும் இல்லாமல் ஒரு மன்னிப்பு கூட கேட்காமல் அவங்க 4 மணி நேரமாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ கோஷம் போடுறான். என்ன போடுறான் அவன்? ஜெய் காளி ஓம் காளி, பாரத் மாதா கி ஜேன்னு. இந்த பாரத் மாதா கி ஜேன்னு வந்து சொன்னால் வந்து என்ன வந்துருச்சு? இல்லை இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரியான முழக்கங்கள் இடுங்க. இல்லை, இந்த கோயில் சட்டம் இதாக இருக்கா? முருகன் இப்போ அங்கே சிவன், தானுமலையர் கோயிலில் வந்து சிவன் இருக்குது, பார்வதி இருக்குது, அதாவது சக்தி, அனுமார் இருக்குது, நவகிரகங்கள் இருக்கலாம், மற்ற ஏதோ இருக்கலாம். இதுதான் கோஷம் போடணும் இந்த கோயிலில். முருகர் கோயிலில் வந்து நான் வந்து அப்போ சிவனே நமச்சிவாயன்னு சொன்னால் கைது பண்ணுவீங்களா? சிவன் கோயிலில் வந்து முருகான்னு சொன்னால் கைது பண்ணிடுவீங்களா? இல்லையா? எதில் தான் அராஜகம், உங்களுடைய ஆதிக்கம்? இப்படி ஒரு இதுதான் இது சர்வாதிகாரம், பாசிசம் இல்லையா? அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சேகர்பாபு இப்படி நடந்து கொள்ளலாமா? என்ன கோஷம்? பாரத் மாதா கி ஜே. பாரத் மாதா கி ஜேன்னா பாஜக, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். முதல்ல ஈவேரா வந்து பத்திரிக்கை ஆரம்பித்தார். ஈவேரானா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரியார். ஈவே ராமசாமி நாயக்கர். சரி. அவர் வந்து முதல்ல பத்திரிக்கை ஆரம்பித்த போது அட்டைப்படம் என்ன திரும்ப போட்டார்? பாரத மாதா படம் போட்டார். இல்லை என்று திமுகவை சேர்ந்த யாரோ இல்லை திகாவை சேர்ந்த யாரோ நிரூபணம் செய்யுங்கள், நான் அரசியல் பேசுவதை விட்டுவிடுகிறேன். அப்புறம் அதுக்கு அந்த ஃபார்முலா அவருக்கு செட் ஆகலை. அப்புறம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வேறு மாதிரி வந்துட்டார். நான் சொல்வது அவர் காங்கிரஸில் இருக்கும் பொழுது. அவர் முதல்ல காங்கிரஸில் தானே இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தலைவராக, தமிழ்நாடுனா மதராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவராகவே இருந்தார். அப்போ தான் வைக்கத்துக்கு 2 நாள் போயிட்டு வந்தோடனே வைக்கம் வீரர்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுடைய கொள்கை தந்தை, கொள்கை வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய கொள்கை அப்பா, நமக்கு இப்போ அப்பான்னு சொன்னால் தானே எல்லாமே புரியுது. அவரே வந்து பாரத் மாதா படத்தை போட்டு செய்திருக்கார். அது எதனால் போட்டார், அதுக்கப்புறம் எதனால் விட்டாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த பாரத் மாதான்னு ஏதாவது சொன்னால் இதை கெட்ட வார்த்தையா? அது கொச்சையான வார்த்தையா? பாரத மாதா என்னுடைய தாய், இது தாய் மண். எந்த கோயிலுக்கு போனாலும் தாய் மண்ணுங்கிறது தாய் தான். பாரத மாதா கி ஜேன்னு சொன்னால் என்ன? ஜெய் ஸ்ரீராம் கூட சொல்லுவான். ஏன்னா அனுமார் இருக்கார்ல, அனுமார் வந்து யாருடைய பக்தர்? ராம பக்தர். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவான். சிவன் இருக்கிறதெல்லாம் நமச்சிவாயன்னு சொல்லுவான். சிவனுக்கு பக்கத்திலேயே அம்மன், அம்பாள் என்று சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறார். ஜெய்காளி ஓம்காளின்னு சொல்கிறான். இப்படி இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். இந்த பாரத் மாதா கி ஜேன்னு சொன்னதுனால அவருக்கு எரிச்சல். சேகர்பாபு என்ன பாகிஸ்தானில் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார்? பாரதத்தில் தானே. தமிழ்நாடு பாரதத்தில் இணைந்த ஒரு நாடு தானே. ஒன்றிய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. பாரத மாதா பாரதமே இல்லைன்னா உனக்கு எப்படி ஒன்றிய அரசு பணம் கொடுக்கும்? எதுக்காக கொடுக்கணும்? சரி, அவன் பண்ணால் பேசாமல் அவன் கோஷம் போகிறான்னு போயிருந்தீங்கன்னா வந்திருக்காது. இல்லை மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு மைக் எடுத்து தாமதமாக வந்ததற்கு நீங்கள் காரணம் பொய்யை கூட சொல்லுங்கள். தவிர்க்க முடியாத காரணம், வழியில் ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்கள். ஏதோ ஒரு மரியாதைக்கு விட்டுருவாங்க. அவனை பார்த்து ஆம்பளையாக இருந்தால் முன்னால் வா, சோறு திங்கிறியா பீ திங்கிறியா, எங்கள் கோயிலில் தேரோட்டம் பேசுகிறது. அதான் சொன்னேன். அவர் இன்னும் தன்னை வடசென்னை தாதாவாக நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படியா பேசுறது? சோறு திங்கிறியா பீ திங்கிறியா, தைரியம் இருந்தால் முன்னால், ஆம்பளையாக இருந்தால் முன்னால் வா, ஒண்டிக்கு ஒண்டி வா. நாங்கள் பார்க்காத ஹீரோவா?
சினிமாவில் 50 பேர் அடிக்கிற அதே வந்து தாவேகா தலைவர் விஜய், நடிகர் விஜய் விமான நிலையத்தில் அவருடைய கூட்டம் நசுங்கும் போது கமாண்டோ வந்து தடுக்கி விழுந்து கமாண்டோ வந்து இந்த கழுத்து சட்டையை பிடிச்சி தூக்கி வந்து காருக்குள்ளே தள்ள வேண்டியது. சினிமாவில் தான் 50 பேர் அடிப்பாங்க. சினிமாவில் தான் இங்கேருந்து அங்கே மேலேருந்து தாவி இப்படி குதித்து இங்கேருந்து இங்கேருந்து ஜம்ப்பு. விஜய் வந்து விமான நிலையத்தில் இந்த கூட்டம் வந்தபோது அதுலேருந்து நசுங்காமல் தப்பிப்பதற்கு அது மாதிரி ஜம்ப் பண்ணாரா? ஜம்ப் பண்ண முடியுமா? எந்த ஹீரோவுமே பண்ண முடியாது. விஜயை சொல்லலை. சேகர் பாபு என்ன மனசுக்குள்ளே வந்து என்ன நினச்சிக்கிட்டாரு? ஒண்டிக்கு ஒண்டி வான்னு. உண்மையிலேயே ஒரு 10 பேர் வந்து அமைச்சரை வந்து ஒரு வன்முறையை தூண்டியதற்காக சேகர்பாபு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒண்டிக்கு ஒண்டி வா, நீ ஆம்பளையாக இருந்தால் முன்னால் வான்னு சொன்னால் இது வந்து ஒரு வன்முறைக்கு அழைப்பு விடுவது தானே. இதே ஒரு அரசு அலுவலரோ பொதுமக்கள் செய்தாலோ இது தவறு, குற்றம் என்னும்போது ஒரு அறநிலையத்துறையில் அமைச்சராக இருப்பவர் அது செய்யலாமா? நீங்கள் வன்முறையை தூண்டுகிறீர்கள். சப்போஸ் இவருடைய பேச்சை வந்து வச்சுக்கிட்டு அவன் பாஜக காரனோ இந்து முன்னணியோ இல்லை பொதுமக்களோ யாரோ தெரியாது, ஒரு 10 பேர் வந்து நான் ஆம்பளை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரை தாக்குத ஒரு சூழ்நிலை வந்திருந்தால் அந்த இடத்தில் ஒரு வன்முறை கலவரம் நிகழ்ந்திருக்குமா? இருக்காது. நல்ல வேளையாக அந்த பக்தர்கள் வந்து அதற்கு மேலே வந்து உணர்ச்சி வசப்படாமல் அதோடு விட்டு விட்டார்கள். இருக்கட்டையா, நீங்கள் போலீஸெல்லாம் இருக்குது, எவ்வளோ பேர் இருப்பாங்க? 50,000 பேரோ 1,00,000 பேரோ இருக்கிற இடத்துல எவ்வளோ போலீஸ் இருப்பாங்க? 2,000 போலீஸ் இருப்பாங்க. போலீஸ்காரன் மனுஷன் தானே. துப்பாக்கி எடுத்து சுடணுன்னா வந்து எல்லாம் வந்து டப்புன்னு சினிமாவில் தான் வந்து போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து சுடுவான். இங்கே சுடணுன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டு, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிகிட்ட கேட்டு, டிஎஸ்பி எஸ்பிகிட்ட கேட்டு சொல்கிறதுக்குள்ளே கூட்டம் கலைஞ்சு போயிடும். வன்முறையை தூண்டும், கிளர்ச்சியை தூண்டும், மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும். அது அறநிலையத்துறை அமைச்சர் செய்யலாமா? இப்படி தான் இந்த அவர்கள் முதல்வரின் துணைவியார் வந்தாங்கன்னு சொல்லி அந்த வடிவுடையம்மன் கோயில் இந்த இதில் திருவொற்றியூரில் போகும்போது 4 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்கள விஐபி தரிசனம் இவங்க வர்றதுனால அவங்கள வந்து தரிசனம் இல்லாமல் மடக்கி வைத்து விட்டார்கள். அப்போ அங்கே வந்து சில பெண்கள் கேட்குறாங்க, இளம் பெண்ணும் கேட்குறாங்க, ஒரு முதிய பெண்ணும். அந்த பெண் என்ன கேட்குறாங்க? 4 மணி நேரமாக நாங்கள் வந்து சோறு தண்ணி இல்லாமல் போகிறோம். ரெண்டாவது பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு கூடுதல் பிரச்சனையை வந்து செவிலியர்களுக்கு வர பிரச்சனை. அவங்கள கொண்டு போய் கேளம்பாக்கத்துலேயும் ஊரப்பாக்கத்துலேயும் இறக்கி விட்டு வந்தீங்க. கழிவறையை கூட பயன்படுத்த முடியாது. நீங்கள் வந்து மற்ற யாரையோ பார்த்து பாசிச அரசுன்னெலாம் பேசுகிறீங்க. பெண்கள் கழிப்பறையை வந்து இருக்கும் கழிப்பறையை அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் அதை கூட வந்து பயன்படுத்த முடியாமல் கழிப்பறையை பூட்டிய அந்த காவல்துறை அதிகாரியோ அரசு அதிகாரியோ அந்தால அன்றைக்கே வந்து இடைநீக்கமோ இல்லை வந்து வேலை முற்றுமாக பணி நீக்கமோ செய்திருக்க வேண்டும். உங்கள் அம்மா வந்து அங்கே அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி உன் பொண்ணாக இருந்தால் வந்து அந்த மாதிரி வந்து பாத்ரூம் கூட போக முடியாமல் பண்ணுவியா? அதுக்கப்புறம் கொண்டு போய் கேளம்பாக்கம் ஊரப்பாக்கத்தில் 2 பேராக 2 பெண்களாக இருட்டில் விடிகாலையில் 3 மணிக்கு இறக்கி விட்டு வந்தீங்களே, ஒரு பூரா கஞ்சா. நான் தான் படித்தேன் வரிசையாக எவ்வளோ வழக்கு இருக்குது, எவ்வளோ வந்து பிடிச்சிருக்காங்கன்னு. முதலமைச்சரே சொல்கிறாரு 1,00,000 மாத்திரை பிடிச்சிருக்கோம் போதை மாத்திரை சமீபத்தில்னு. அப்போ அந்த போதை மாத்திரை இந்த போதையில் ஈடுபட்டவன்லாம் வந்து விடிகாத்தால் 2 மணிக்கு வந்து ஒரு 2 பெண் தனியாக இருக்குதுன்னு சொன்னால் அவளுடைய பாதுகாப்பு என்ன? இதை காவல்துறை செய்கிறது என்றால் எங்கே போய் நீங்கள் இது எங்கே போய் முறையிடுவீங்க? வேறு யாரோ தவறு செய்கிறாங்கன்னா காவல்துறையில் முறையிடலாம், அரசிடம் முறையிடலாம். செய்வதே அரசும் காவல்துறையும் இணைந்து தான். அரசு சொல்கிறதுனால தான் காவல்துறை. இப்படி நீங்கள் வந்து கேட்டது வந்து அதாவது அந்த பெண்களின் பாதுகாப்பு அப்படிங்கும்போது செவிலியருக்கும் தான், இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் அவங்கள வந்து அப்படி தான் கைது. ஒரு கழிவறை கூட பயன்படுத்த முடியாமல் எதுக்காத்துறோன்னா இந்த வடிவுடையம்மன் கோயில் திருவொற்றியூரில் அங்கே வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரமாக அவங்க சாமிக்கு காத்துட்டு இருக்கும்போது ஒரு பாத்ரூம் போனோன்னா கூட அந்த கூட்டத்தில் இந்த நெரிசலில் வந்து போக முடியாது. பாத்ரூம் இருக்கலாம், கழிவறை. இந்த கழிவறைக்கு போனாங்கன்னா திருப்பி அவங்க அந்த பழைய இடத்துக்கு வர முடியாது. ஆண்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இல்லையான்னா, ஆம்பளை ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னா அப்படி வெளியில் போய்ட்டு அப்படி அந்த ரோடு ஓரமாக அது வந்து சுகாதாரம் இல்லை. ஆனாலும் சாத்தியத்தில் அது வந்து நடக்கலாம். பெண்களுக்கு அப்படி முடியாது.
அப்போ 4 மணி நேரமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதனால் வர உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம், நிற்க முடியாமல் இருக்கலாம், வயதானவர்களுக்கு உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல, முதுகு வலி, நடக்க எவ்வளோ. அப்போ என்ன பண்ணுற, ஏய் வாய மூடு, எனக்கு தெரியும், மூடு மூடு பொத்து, இந்த மாதிரி ஒருமையிலும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. எதுக்கு? நீங்கள் வந்து கிச்சன் கேபினெட்டில் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு விஐபி நான் என்ன சொல்கிறேன், விஐபி தரிசனம் ஏற்பாடு பண்ணுறீங்க. 10 மணிக்குன்னா கரெக்டாக 10 மணிக்கு வாங்க. 10னா ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன வாங்க, முடிச்சுட்டு வாணுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து யாரையும் வந்து கட்டுப்படுத்தாது. 4 மணி நேரமாக அவர்களை உங்களுக்கு தெரியுது இல்லை, 4 மணி நேரம் வந்து நீங்கள் 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, உங்களால் 1 மணிக்கு தான் வர முடியும்னு உங்களுக்கு தெரியுது. அது 10 மணிக்கு கூப்பிட்டு இல்லைங்க, மினிமம் வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் விஐபி. அது துர்கா ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம். திருச்செந்தூரில் வந்து யாகம் சபரீசன் செய்தபோது இப்படி தான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பூட்டி வச்சு மிளகாய் யாகம் செய்தார் சத்ரு சமாரய. அதனே உங்கள் குடும்பம் என்ன மன்னராட்சியா? இதில் நீங்கள் மற்றவங்கள பார்த்து வந்து பாசிசம் சர்வாதிகாரம்னு பேசுகிறீங்க. உங்கள் குடும்பம் வந்து வந்ததுன்னா மக்கள் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு விஐபி தரிசனம் ரைட்டு, அது 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 சரி என்று சொல்லவில்லை. சரி பரவாயில்ல, ஏற்றுப்போம், ஆறுதலுடன் ஏற்றுப்போம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுங்கள், அந்த டைமத்துக்கு வாங்க, முடிச்சுட்டு நீங்கள் நேராக வர போகிறீங்க, நேராக போய் தரிசனம் பண்ண போகிறீங்க, அவங்க மரியாதை பூர்ணமாக கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்க போகிறீங்க, அதெல்லாம் இந்த அரை மணி நேரத்தில் முடிஞ்சிட போகுது. இந்த அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அதை அந்த கும்பலை கட்டுப்படுத்தி வைத்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. 4 மணி நேரம் இல்லை உங்களுக்கு தாமதம் ஆகுதுன்னு தெரியுது இல்லை, அங்கேருந்து ஃபோன் பண்ணி அலோவ் பண்ணுங்கள். இந்த பக்தர்கள் நிற்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு 2000 பேர் நிற்கிறான்னு வச்சுப்போம், ஒரு 500 பேர் கிளியராகி போயிடுவானா? கொஞ்சம் கூட்டம் குறையும்ல, நெரிசல் குறையும்ல. இது ஏன் இந்த பொது அறிவு காமன் சென்ஸ் ஏன் இல்லை? இப்படிப்பட்டவர்களை அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு வந்து நாங்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம்னா எதுலையா முதல் மாநிலம்? முட்டாள்தனத்தில் முதல் மாநிலம் என்று ஒரு பட்டம் வேறா உங்களுக்கு? ஏன்னா பொதுமக்களால் என்ன செய்ய முடியும் என்கிற திமிர். இன்றைக்கி நீங்கள் பொதுமக்களை பார்த்து ஏய் அப்படின்னு ஒரு விரல் காமிக்கிறீங்கள, 2026 தேர்தலில் அந்த ஒரு விரல் அவன் காமிச்சான், எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிச்சான்னு நீங்கள் ஒரு விரல் புரட்சி. அப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் உங்கள் சகோதரன், உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆக அப்படின்னு பேசுகிற நிலைமை வந்துடும். ஏற்கனவே அரசு ஊழியர்லாம் சொன்னானா இல்லையா ஜாட்டோஜியோவில், நீங்கள் அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனதெல்லாம் இப்போ பண்ணலைன்னா மறுபடியும் உங்களை எதிர்கட்சியாகிறது தயங்க மாட்டோம். 6ஆம் தேதியிலேருந்து அரசு ஊழியர் வந்து வேலை நிறுத்தம் இருக்குது, செவிலியர் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் பாருங்கள் எவ்வளோ புத்தியாலியாக போயிட்டா பாருங்கள். மக்கள் உளவுத்துறைக்கே வந்து அவன் வந்து கற்றுக் கொடுக்குறான். இந்த இடத்துல நாளைக்கு காலையில் வந்து போராட்டங்கிறத அறிவிக்காமையே, அறிவிச்சா தானே இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து அறிவிச்சிட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா 2 பேர் தான் வந்தான் தூய்மை பணியாளர். 500 பேருக்கு மேலே கூட்டம் போட்டோன்னு. ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, போலீஸ் 500 போலீஸு, 2 பேர் மட்டும் வரான். இதுக்கு 500 போலீஸு? ஏன்னா அவன் என்ன பண்ணான், இதை விட்டான். இன்னொரு நாளைக்கு எதிர்பாராத இன்னொரு மாவட்டத்தில் கொண்டு போய், இப்போது இடைநிலை ஆசிரியர்கள் அதான் பண்ணாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு 500 பேருக்கு மேலே கூட்டிட்டாங்க. அப்போ திடீர்னு போலீஸ்காரன் வந்து திணறி போயிடுவான்ல. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த இடைநிலை ஆசிரியர் ஒருத்தர் ஃபோன் பேசுகிறான், அங்கங்கே பார்த்து டீ கடையில் அங்கங்கே பேசியிருப்பான், ஸ்கூலில் பேசி நாளைக்கு எல்லாம் 10 மணிக்கு நான் வந்துடுறேன் ரகசியமாக பேசுகிறான்னு. இந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்கு தான் உளவுத்துறை. ஓகே சார், நீங்கள் பேசுகிறப்போ ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசுகிறப்போ ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஒரு விரல் புரட்சி அப்படின்னு. விஜய் கொட்டு போட போகிறீங்களா சார்? ஏன்னா இப்போது ஓபிஎஸோட ஆதரவாளர்களும் அங்கே போகிறாங்க, கிட்டத்தட்ட காங்கிரஸும் அங்கே போகிறதா. ஏங்க ஒரு விரல் இருக்கிறவங்களாம் ஏதோ விஜய் ஆதரவாளர்னா, நான் ரொம்ப வருஷமாக பிறந்ததுலேருந்து இந்த ஒரு விரல் வச்சுருக்கேங்க. என்னமோ விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது வரைக்கும் எனக்கு விரல் முளைச்சிது, அதுக்கு முன்னால் எனக்கு விரலே இல்லாமல் நான் இருந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு விரல் புரட்சி சார், ஒரு விரல் புரட்சி என்பது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. இந்த வார்த்தை வந்து 100 காலமாக 1000 ஆண்டுகளாக ஜனநாயகம் என்று வந்து இருந்ததோ அது ஒரு விரல் புரட்சி. ஏன்னா இந்த ஒரு விரல் அந்த மை இடுவதால் அந்த ஒரு விரல் புரட்சி என்று சொல்லும் வழக்கம் வந்தது. இது ஏதோ விஜய் அது ஒரு விரல் புரட்சின்னு யாருனாலும் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்குறத பார்த்தா
இந்த ஏதோ ஒரு சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று வந்துச்சு, அது ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். இந்த சர்வேயில் வந்து ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின், எடப்பாடி ஐயா, அப்புறம் இவர் விஜய், அப்புறம் சீமா 4 பேரில் யாருக்கு வந்து ஆளுமை அதிகம், யாருக்கு வந்து மக்களிடம் அணுகுமுறை அதிகம், 10க்கு எவ்வளவு மார்க் போடுவீங்கன்னு கேட்டேன். அதில் வந்து விஜய்க்கு வந்து ஸ்டாலின் எடப்பாடியோட மார்க் அதிகமாக. எந்த இடத்துல? மக்கள் அணுகுமுறையில் 10க்கு 9. என்னடா அணுகுமுறைன்னு கேட்டால், நாங்கள் எல்லோரும் அவர் சினிமாவில் பார்க்குறோம்ல, அப்போ எங்கள் பக்கத்தில் வந்துட்டார்ல அவர், நாங்கள் அவரும் நேராக பார்த்துக்கிறோம்ல, அணுகுமுறை. அதுக்கப்புறம் 7.8 எதுக்கு? அரசு திட்டங்களை செயல்படுத்து. அவர் இன்னும் கவுன்சிலர் கூட ஆகலை, அவர் எப்படி அரசு திட்டத்தை செயல்படுத்துவார்? அதை கேட்டிருக்காங்க சர்வே எடுக்கிறவங்க. அதுக்கு பதில் வந்து சொல்கிறான் யார்? இந்த தாவேகாவுக்கு ஆதரவாக சொல்கிறான். சர்க்கார் படத்தில் என்ன சொன்னார்? 5 ரூபாய்க்கு எல்லோரும் டாக்டர்லாம் வைத்தியம் பார்க்கணுன்னு சொன்னாரா? அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து தலைவால் என்ன சொன்னார்? குருவியில் என்ன சொன்னார்? அப்புறம் ஒரு கள்ள ஓட்டு இருந்தால் கூட அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதம்னு சொன்னாரா? இதெல்லாம் அரசு திட்டங்களை அவர் செயல்படுத்தியது. எது மூலமாக? சினிமா மூலமாக. சினிமாவில் மூலமாக தான் வந்து என்னமோ நீ ஊருகா நான் மாவடு அப்படின்னு டான்ஸ் ஆடினார். அதெல்லாம் அப்படின்னா என்ன செயல் திட்டம்? சினிமாவில் கதாநாயகியை கட்டிப்பிடித்து முத்தம் முடிக்கிறார், அதெல்லாம் என்ன செயல் திட்டம்? ஒருவரே வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு 50 பேர் துப்பாக்கியோடு வரோன்னா டப்புன்னு அடித்து தூக்குறாரு. இது என்ன செயல் திட்டம்? அரசு செயல் திட்டம். ஏன்னா அவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து நான் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் மடக்கி மண்டக்க நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு என் பேரில் ஒரு கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன அதுக்காக தாவேக்கான்னு சொல்லிடாது. ஓகே சார், காங்கிரஸ்க்குள்ளே குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, அது இருக்கு போல் இருக்குது. நான் சொல்கிறத பார்த்தா அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. சுதந்திர காலத்தில் வந்து நிறைய எம்எல்ஏ எம்பிலாம் வச்சுருக்காங்க சார். எம்எல்ஏ திமுக தயவில் வந்தது, அவங்க கொடுத்ததுனால. நீங்கள் வந்து 17 எம்எல்ஏ வந்து இருக்காங்க, இதெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ கூட வந்து இனி கூட செய்தி வருது, திமுகவில் வந்து 38 எம்எல்ஏ கேட்டிருக்காங்க, 3 அல்லது 4 அமைச்சர் வேணும், அதான் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. எது கேட்டால் அவங்களுக்கு கோபம் வரும், எது கேட்டால் ஏங்க 1996 97 சீட்டு மட்டும் தான் திமுக வாங்கிச்சு, மைனாரிட்டி அரசு அமைச்சாலும் அமைப்பேன்னு கருணாநிதி ஐயா அவர்கள் அமைத்தாரே தவிர எந்த கூட்டணி, காங்கிரஸ் உட்பட எந்த கூட்டணி, விசிகா யாரையுமே கூட்டணியில் சேர்த்துக்கல, அதிகாரத்தில் பங்கு தரல. 2005 கூட அதே நிலைமை தான். 2005 அதே, அதான் சொல்கிறேன். இது பல முறை நிகழ்ந்திருக்கிறது. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் வந்து எங்கேருந்து வந்து இவங்க வந்து கூட்டணியை வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்து விடுவார்கள். காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி செல்லுங்கன்னா அங்கே வந்து இப்போது மல்லிகார்ஜுன் கார்கே, அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை திடீர்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, 24 மணி நேரமும் நான் வந்து கட்சியை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறேன், அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் கட்சிக்காக. இப்போ தான் போன வாரம் 4 நாள் அவருடைய சொந்த அந்த பல்கலைக்கழகம் ஒன்று வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி, அது பார்க்கறதுக்காக 4 நாள் லண்டன் போயிட்டு வந்தார். இப்போ லண்டனில் இருக்கும்போதும் அவர் கட்சிக்காக தான் போய் அங்கே செயல்பட்டுருக்கார். அவரோட தனிப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு போய் பார்த்துட்டு வரும்போது கூட அவர் மனசுக்குள்ளே அந்த கட்சி தான் இருக்குது. அதை தான் சொல்கிறாரு. செயல்படுறதுன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கட்சி திரும்பி போகும்போது நம்ம பதவி இருக்குமா, அதுக்குள்ளே நம்மளை மாற்றிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்கள். அதுவே வந்து கட்சியை பற்றிய சிந்தனை, செயல்பாடு, மக்கள் பணி. அது இது மாதிரி செல்வ பெருந்தகை இவங்க ஒரு 2-3 பேர் மட்டும் வந்து சொல்கிறாங்க. சிதம்பரம் ஐயா வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு போகிறாரு. இப்போ நியூஸ் வருது, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறுமானால் தாவேகாவுடன் சேரும் ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட வர மாதிரி இருக்குது. அப்படி வந்தால் சிதம்பரம் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாராம். இந்த முன்னால் ஒன்று காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்தார். அது ஆரம்பித்து அது ஒன்றும் உறுப்பில் வீணாக போச்சு. அது மறுபடியும் வந்து ஆரம்பிக்க போகிறாருன்னு அப்படியே ஒரு செய்தி. அது உண்மையாக இல்லையா, எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியாது சார். இன்றும் ஆனால் அவருக்கு பிரச்சனையாக வந்து அவர் திமுக கூட்டணியை விரும்புகிறார். திமுகவை எதிர்ப்பது யாருன்னு பார்த்தா அவர் பையன் கார்த்தி சிதம்பரம். அவரோட முந்தானத்தை பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் பேசியிருக்காரு. ட்ரக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ஃப்ரீயாக.
அவர் பையன். அவர் வீட்லேயே கூட்டணி இல்லை, சரியில்லை, செட் ஆகலை அப்பாவுக்கும் பையனுக்கும். இந்த அப்பா பையனே வந்து இப்போ ஏதோ வந்து இந்த கிரக வந்து நிலைமை சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா அப்பா பையனுக்கும் தகராறு, பாமகவில் தகராறு, திமுகவில் தகராறுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். பாமகவில் தெரியுது வெளிப்படையாக. இங்கே இப்போ பாருங்கள், சிதம்பரம் ஒரு பக்கம், இவர் திமுகவுக்கு எதிரான ஒரு அணியில் வந்து கார்த்தி, எதிரான அணின்னா என்ன, அந்த எண்ணெய் போக்கில் அவர் ஷோடங்கர், இவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியெலாம் வந்து அவங்கள அந்த நிர்வாகிகளை யாரெல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அல்லது நாளையோ வந்து தனித்தனியாக நிர்வாகி விசாரிக்கிறேங்க யாரோட கூட்டணிக்கு போகலாம். இவங்க இங்கே வந்து இப்படியே வச்சுங்க, 38 சீட்டு கேட்டாங்க, ரைட்டு, அது கேட்கலாம். 22 ஏற்கனவே போன தடவை கொடுத்தாங்க, இந்த தடவை 38ன்னு கேட்டால் ஒரு 30, ஏதோ ஒரு கணக்கு, இது வழக்கமாக அரசியல் பேரம். ஆனால் அதை தாண்டி சோடங்கர் என்ன சொன்னார், டிசம்பர் 15 கெடு முடிந்து விட்டது திமுக வைத்து சொன்னாரா? சொன்னார். அப்போவே வந்து அது வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுதா? பிரவீன் சக்கரவர்த்தி 2 முறை விஜயை பார்த்துட்டு போகணுன்னு வந்து அவர் வந்து எப்படி பார்த்தாரு, அவரை காங்கிரஸிலிருந்து இடைநீக்கம் செய்யணும்னு ஒரு குரூப் இங்கே செல்வ பெருந்தகை வகைரா பேசிச்சு. ஆமாம், இடைநீக்கம் செஞ்சுட்டாங்களா? இல்லை. ராகுலிடம் போய் வந்து பேசியிருக்கிறார் காங்கிரஸ் தலைமை, செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து நீங்கள் இடைநீக்கம் செய்யணும்னு. ராகுல் வந்து அப்படி ஒன்றும் பதில் சொல்லாமல் அப்படி மழுப்பிட்டு போயிட்டார் போல அப்படின்னு தகவல், பத்திரிகை தகவல். ஆக தாவேகாவுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் கூடி வருகின்றன. ஏன்னா அங்கே சோடங்கர் என்பவர் வந்து அவரோ ஒரு காங்கிரஸ் தலைவர்னு சொல்ல முடியாது, ராகுலுக்கு நெருக்கமானவர். அவரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தமிழ்நாடுக்கான பொறுப்பில் இருப்பவர். திருச்சி வேலுச்சாமி ஐயா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு 50 சீட்டு கொடுத்தா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து நாங்களே திமுக ஆட்சியை கவித்துருவோம்னு சொல்கிறார். நாங்கள் ஒன்றும் உங்கள் முதுகில் ஏறி போகல, நீங்கள் தான் எங்கள் முதுகில் ஏறி போகிறீங்க. ஆமாம், சிறுபான்மை ஓட்டு எங்களால் தான் உங்களுக்கு வருது. ஆமாம், திருச்சி வேலுச்சாமி சொல்லிட்டாருன்றதுனால காங்கிரஸே சொல்லிடுச்சு, நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆக அங்கே டெல்லியிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த அந்த அந்த இவர் ராஜேஷ்குமாரா, அந்த தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர், உள்ளூர் காங்கிரஸ் தலைவர், இவங்கெல்லாம் வந்து தாவேகாவுக்கு போகணுங்கிறாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே, செல்வ பெருந்தகை, இன்னும் யாரோ ஒருத்தர் தான் வந்து இங்கே திமுகவுடன் கூட்டணிங்கிறத பற்றி பேசுகிறாங்களே தவிர, அநேகமாக காங்கிரஸில் முக்காவாசி தலைவர்கள் தமிழக தலைவர்கள் அல்லது தமிழகத்திற்கான தலைவர்கள், அதாவது தமிழகத்தை வந்து அப்சர்வர்னு வரக்கூடிய அந்த கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து தாவேகாவோட போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், இதில் வந்து முக்கியமான விஷயத்தை நேற்று வைகோ செஞ்சுருக்காரு சார். வைகோவோட அந்த நடைபயணத்துக்கு காங்கிரஸ் கலந்துக்கல. காரணம் என்னென்னா, ஈழ தலைவர் படத்தை போட்டுட்டாங்க அப்படின்னு. பிரபாகரனுடைய மேதகு பிரபாகரனுடைய படத்தை வந்து அந்த கொடியிலையோ அந்த இதுலையோ பேனர்லேயோ போட்டுட்டாங்கன்றதுனால காங்கிரஸ் வரல. அதைத்தான் அது இன்னும் பெரிய பிளவாக மாற்றிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வைகோ கட்சியும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் அடிச்சுக்கிட்டதுனால ஒன்றும் ஆகாது, ஒன்றும் அதனால் வந்து அரசியல் விளைவுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. முதல்வர் கலந்துக்கிற கூட்டத்தில், கூட்டணி கட்சி தலைவர் கலந்துக்கிற கூட்டத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் தலைவலி யாருக்கு என்றால் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுகவிற்கு தலைவலி. ஆமாம், அதுதான் நீங்கள் சொல்கிறதான் நானும் சொல்கிறேன், திமுகவுக்கு தலைவலி. ஏன்னா இந்த பக்கம் வைகோ வேறு ஒரு ரூட்டில் போகிறாரு. வைகோட்டை போய் வந்து நீங்கள் நடைபயணம் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுதா? முதல்வர் தான் போய் தொடங்கி வைத்தார், வழி அனுப்பி வைத்தார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் பிரபாகரன் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லும்போது ராஜீவ் செல்வ பெருந்தகை வகைரா, ஆமாம், அவங்க வந்து சொல்லுது, ராஜீவ் காந்தியை கொலை செய்த அல்லது செய்ததாக சொல்லப்பட்ட, அது காரணமாக சொல்லப்பட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவரோட படத்தை எப்படி வைக்கலாம்? இதுதான் செல்வ பெருந்தகை இல்லை அந்த காங்கிரஸில் உள்ளவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஏங்க, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட பேரறிவாளனை தமிழ்நாடுல திமுக அரசு அவரை வந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று அவரும் அவரை சார்ந்தவர்களையும் வந்து அவங்கள வந்து விடுதலை செய்ததோடு மட்டும் இல்லாமல் அவரையும் அவங்க அம்மா அமிர்தம்மாளையும் கூப்பிட்டு பேரறிவாளனை ஆற தழுவி வரவேற்றாரே,
அப்போது எங்கே போனது இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மானமும் சுயமரியாதையும்? இல்லை, அந்த டைமில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க சார். எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா ராஜீவ்காந்திக்கு மதிப்பு? எதிர்ப்பு தெரிவித்தால் நீங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போகும் தன்மானம் இருந்து, நான் தன்மானம் சுயமரியாதைன்னு சொல்கிறேன். அப்புறம் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் ஏன் குறுக்க வந்து பேசுகிறீங்க நீங்கள்? நான் தான் தன்மானம் சுயமரியாதைன்னு சொல்லிட்டேன். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எதுக்கு தமிழக காங்கிரஸை பற்றி அங்கே பேசுகிறீங்க? அந்த தன்மானம் இருந்திருந்தால் என்னைக்கு பேரறிவாளனை கட்டி அணைச்சி வரவணைச்சாரோ அன்றைக்கே வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இனிமேல் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிற துணிச்சல், ஆண்மை யாருக்காவது இருந்ததா தமிழ்நாட்டில்? இல்லை தேசிய காங்கிரஸில் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்தாரா? இல்லை. அவருடைய தந்தை தானே ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்தாரா? பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்தாரா? இல்லையே. நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கை போகிறது, இதுதான் எதிர்ப்பு. நீங்கள் வந்து அந்த சுயமரியாதை தன்மானத்தை இழந்து நீங்கள் வந்து அவர்களோடு வந்து அவர்கள் காலில் விழுந்து கிடக்கிறீர்கள் என்றால் இப்படித்தான் அவர்கள் வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. காங்கிரஸை வந்து திமுக மதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு தன்மானம் சுயமரியாதை இருக்க வேண்டும், இருப்பதாக நீங்கள் குறைந்தபட்சம் காட்டிக்கொள்ள வேண்டும். இருக்கு இல்லைங்கிறத தாண்டி நம்மளே இருட்டில் போகிறோம், தைரியமாக வந்து பயமாக கூட தான் இருக்கும் மனசில், ஆனால் ஒரு பாடிக்கிட்டே போவோம் இல்லையா, தைரியமாக இருக்கா மாதிரி, அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவோம், ரொம்ப தைரியமாக இருக்கா மாதிரி நமக்கு நம்மளே. அந்த மாதிரியே நீங்கள் தைரியமாக இல்லைன்னா பரவாயில்ல, காட்டிக்கொள்ளுங்கள் சுயமரியாதையாக. ஓகே. அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக ராகுல் காந்தியோ இல்லை செல்வ பெருந்தகை மூலமாகவோ ஒரு அதான் செல்வ பெருந்தகை எதுனா மாநில தலைவர் என்ற முறையில், அன்றைக்கி யார் மாநில தலைவர் ஞாபகம் இல்லை எனக்கு, செல்வ பெருந்தகையா KS அழகிரியான்னு தெரியல, மாநில தலைவர் மூலமாக எங்களுடைய கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஒரு கடிதம் எழுதினார்களா குறைந்தபட்சம் முதல்வருக்கு? அதுக்கப்புறம் கூட்டணி கூப்பிடும்போது இந்த பேரறிவாளர் நிகழ்வு வந்து எங்களை வந்து புண்படுத்தி விட்டது என்று சொன்னீங்களா? அதுக்கு என்ன இவங்களே பதில் சொல்கிறாங்க. யாருக்கு? திமுக காரங்க பதில் சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக காங்கிரஸ்காரனே சொல்கிறான் தமிழ்நாட்டில். அது ஒரு தடவை பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் வந்து இந்த நளினின்னு சிறையில் இருந்தாங்களே, அவங்கள நாங்கள் உங்களை மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. சொன்னார் சார், ராகுல் காந்தியே சொன்னார். அதாங்க மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்போ பேசும்போது நான் என்ன கேட்குறேன்னா, சரி மன்னிச்சிட்டிங்க, நீங்கள் கருணை உள்ளம் உள்ளவர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள், மிக மிக பொறுமைசாலிகள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தையை இப்படி வந்து பீஸாக உடல் வெடிக்க தெரிக்க வந்து கொன்றவர்களை கூட கொன்றதாக நம்ம ஏன் கொன்றவர்கள்னு சொல்கிறோன்னா உச்சநீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு. நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன சிபிஐ நடத்துகிறோம்? அப்போது அவர்களை நீங்கள் மன்னிக்கும் அது இருந்தால், இப்போ பிரபாகரன் இருந்தால் என்ன பண்ணார்? வைகோவுடைய விழாவில் அந்த பிரபாகரன் படம் இருக்கும்போது உங்களுடைய கருணை, மனிதாபிமானம், பொறுமை இதெல்லாம் எங்கே போச்சு? மன்னிக்கும் அந்த தன்மை இது எங்கே போச்சு? அந்த பெருந்தன்மை இப்போ எங்கே போச்சு? இல்லையா? அது புறக்கணிங்க. நீங்கள் உங்கள் கொடியில் பிரபாகரன் வச்சுக்க வேணாம், நீங்கள் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்ல வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு எங்களுக்கு பெருந்தன்மை அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டீங்களே, இன்றைக்கி இந்த பிரபாகரன் படத்தை பார்த்து நான் அதனால் புறக்கணிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன சுயமரியாதை? அப்போ இது ஒரு காரணமாக அந்த கூட்டத்தில் கலந்துக்கக்கூடாது, கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் எடுத்த முடிவு எடுத்துக்கலாமா? காங்கிரஸில் பெரும்பாலானோர் எடுத்த முடிவு. ஓகே. செல்வ பெருந்தகை அந்த முடிவு எடுக்க மாட்டார். அது கேஸெல்லாம் முடியணும்ல, இப்படி அதுக்குள்ளே எடுப்பார். அந்த கேஸ்லாம் இருக்குல்ல, புரியுதா? ரகசியம். நீங்கள் பாட்டில் வெளியில் ஆடியோ பிக்கப் ஆகல இல்லைல்லப்பா, யாருக்கும் கேட்கல இல்லை. நான் ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் தான் ஆம்சாங் விஷயமா ஏதோ சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் முடிகிற வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் அது இணக்கமாக தானே இருக்கணும் அவர். அந்த வகையில் பெரும்பாலானோர், ஏன்னா இப்போது காங்கிரஸுக்குள் வந்து சிறுபான்மை யாருன்னு கேட்டால் திமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிறுபான்மை. நான் வந்து மத ரீதியான, அந்த இன ரீதியான, மொழி ரீதியான சிறுபான்மை இல்லை, இந்த கொள்கை கோட்பாடு அந்த கருத்து ரீதியான சிறுபான்மை. பெரும்பான்மையினர் வந்து தாவேகாவோடு சேரணுங்கிறாங்க. அவங்க இஷ்டம். இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அது அவங்க சேர்ந்தால் சேர்றாங்க, சேராட்டா போகிறாங்க. ஆனால் காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கு
அப்புறம் நீங்கள் அடுத்தது கேட்பீங்க காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டால் என்ன சார் ஆகும்? ஒன்றுமே ஆகாது. இத்தனை மாநிலத்தில் வந்து ஆட்சியில் இல்லாமல் ஏதோ ஒரு 3-4 மாநிலத்தில் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒரு இந்தியாவின் வந்து மிகப்பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி 4 இடத்துல மாநிலத்தில், பீகார்லலாம் வந்து ரொம்ப, அதாவது 4வது இடத்துல 5வது இடத்துலலாம் வந்திருக்காங்க. அந்த தேர்தலுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைக்கு போய்விட்டப்பறம் அப்புறம் வந்து அந்த ஜோதிமணி அக்கா வந்து சொல்கிறாங்க அழிவுப்பாதையை நோக்கின்னு. ஏற்கனவே எல்லாம் வந்து ரப்பர் வச்சு அழிச்சாச்சு. காங்கிரஸுங்கிறதுல வந்து கடைசியில் அந்த 2 எஸ் மட்டும்தான் தெரியுது இப்போது. இதை தாண்டி காங்கிரஸில் முக்கால்வாசி அழிச்சாச்சு. அது எந்த பல காரணங்களை வைத்து இப்போது அழிவுப்பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுன்னு ஜோதிமணி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, திமுகவுடன் சேர வேண்டும் என்பவர்கள் ஒரு பக்கமும், தாவேகாவுடன் சேர வேண்டும் என்பவர்கள் ஒரு பக்கமும், 2 பக்கமாக அது எவ்வளோ 50-50யா 70-30யா நமக்கு தெரியல. ஆனால் இருப்பதை பார்த்தால் பெரும்பான்மையானவர்கள் தாவேகாவுடன், அதாவது திமுக கூட்டணி வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். இதுதான் வந்து பொசிஷன். இல்லை, தலைவலி வந்து இப்போது எல்லா கூட்டணியிலையும் தலைவலி இருக்குது. நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம். திமுக கூட்டணியில் இப்போ இருக்கிறத பார்த்தா அதிகமான தலைவலி திமுக கூட்டணியில் தான் இருக்கும் போல இருக்குது. திருமாவளவன் அண்ணன் வந்து இன்னி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு சீட்டை கூட கொடுக்கலன்னா கூட நாங்கள் தாங்கிட்டு இங்கே இருப்போம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆதவர்ஜுனாவை பக்கத்தில் வச்சுட்டு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கர்ஜிச்சார். சரி, சிங்கம் மாதிரி கர்ஜிச்சார். போய் முதல்வரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் பின்னால் உரிய நேரத்தில் கேட்போம். அண்ணன் எப்போ வேணாலும் மாற்றிப்பார். அண்ணன் அவருக்கு வந்து அன்னன்னைக்கு ஒரு பேச்சு தான் கணக்கே தவிர அது வந்து அவர் மாற்றிப்பார். அதில் ஒன்றும் நம்ம வந்து அதான் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அது அப்படியே அதை லேசாக எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இப்போ காங்கிரஸில் பிளவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மார்க்சிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட் இவர்கள் ஏற்கனவே வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறதே 4 சீட்டு 6 சீட்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இருந்தாலும் இல்லை வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வந்து அனுப்பி அது ராகுல் காந்தி மேஜையில் இருக்கக்கூடிய பட்டியலில் இவங்க கேட்குற சீட்டில், அதாவது ஒன்று மொத்தம் 38 48ன்னு ஏதோ நம்பர் கேட்குறாங்க, இவங்க ஏதோ 25ன்னு கொடுக்குறான்னு சொல்கிறாங்க அப்படி. இது எண்ணிக்கை ஒன்று. இன்னொன்று முக்கியமானது என்னென்ன தொகுதிகள்ங்கிறது ரொம்ப அதிமுக்கியமானது. அதில் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஜெயித்த தொகுதிகளில் 7 தொகுதிகளில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து திமுக ஒத்துக்குது காங்கிரஸ் நிற்கிறதுக்கு. பாக்கி எங்கெல்லாம் நிற்க சொல்லுது? திமுகவிற்கு எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, அதாவது அதிமுக, பாஜக மற்றவர்களுக்கு வந்து அது வந்து பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக நின்றால் தோற்றுவிடும் என்று இருக்கக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸுக்கு தள்ளிவிடுகிறது. உங்களுக்கு 25 தரேன், 7 வந்து ஏற்கனவே ஜெயிச்சது மொத்தம் 17. அதில் 10 பிடிங்கிடுறாங்க ஜெயிச்சதுலேயே 7. அப்போ என்ன ஆகும்? பலவீனமான திமுக கூட்டணிக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து காங்கிரஸை தள்ளி விட்டார். தோத்தா அவர் தானே தோத்தார், எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த காங்கிரஸ் இந்த பிளவுபடக்கூடிய சூழ்நிலையில் அது காரணமாக இது பின்னணியாக அமைந்து இருக்கிறது. பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ வந்து எல்லா கட்சியிலும் வைகோ கட்சியே பிளவுபட்டு மல்லை சத்யா அவர்கள் தனியாக திராவிட வெற்றி கழகம், டிவிகா சார், அவர் தமிழக வெற்றி கழகம், இவர் திராவிட வெற்றி கழகம். நீங்கள் கூட வந்து சும்மா ஒரு 7 பேர் இருக்கீங்க, 7 பேர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளுவ வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் இல்லைங்க 7 பேர் சேர்ந்தால் கட்சி ஆரம்பிக்கலாங்க, ஜனநாயகங்க இந்தியாவில். அவர் ஆரம்பிச்சிருக்கார் மல்லை சத்யா. அண்ணன் ஐயா ராமதாஸ் அவர்கள் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை? ராமதாஸ் உள்ளே வந்தார்னா விசிகே அப்படிங்க இருக்கும். ஏற்கனவே வந்து ராமதாஸ் அவர்கள் இங்கே வருவதானால் அப்படின்னு சொல்லி விசிகே கொஞ்சம் அவர்களுடைய கவலைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து அவர் உள்ளே வந்துடுவாங்க. ராமதாஸுடைய, அதாவது பாமகவுடைய ஒரு பகுதி இணைந்தால் விசிகே என்ன செய்யும்? ஒரு வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வரும்பொழுது அப்போ வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி விசிகாவுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை வராமல் திமுக தலைவர் அப்போவே வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே அதை ஒரு மாதிரி சமாளிச்சிட்டார்.
ஏன்னா வந்து பாமக என்ற கட்சி மிகப்பெரிய கட்சி. அதாவது வாழ்வுரிமை கட்சியை வந்து ஒப்பிடும்போது அது பெரிய கட்சி, தாய் கட்சி. இது அதிலிருந்து பிரிந்த ஒரு சின்ன கிளை. ஆனால் இப்போ ராமதாஸ் ஐயா என்பது அவருக்கு பின்னால் எவ்வளோ பேர், அன்புமணிக்கு பின்னால் எவ்வளோ பேர்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கு பின்னால் தான் அதிகமான பேர் இருக்காங்க. ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் வந்து நிறுவனர், மூத்தவர், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அப்படி வரும்பொழுது இது வந்து எங்கே போகும்? தமிழ்நாட்டில் அப்பானாலும் பிரச்சனை, அப்பா புள்ளனாலும் பிரச்சனை. இது குடும்பங்களில் இருக்கக்கூடிய அப்பா புள்ள பிரச்சனை வந்து அரசியல் லெவல்லையே எல்லா இடத்துலையும் இருக்குது. இது சாதாரண அப்பாவுக்கு மட்டும் இல்லை, டிவி அப்பாக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.